Very good morning. முன்னொரு காலத்தில் ஒரு காட்டிற்கு அருகில் உள்ள கிராமத்தில் ராம் மற்றும் கோபால் என்ற இரண்டு மரவெட்டிகள் வாழ்ந்து வந்தனர். ராம் ஒரு கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையான மனிதர். மறுபுறம் கோபால் ஒரு சோம்பேறி மற்றும் தந்திரமான மனிதன். ஒரு நாள் ராம் ஆற்றங்கரையில் ஒரு மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தபோது கோடாரி அவன் கையிலிருந்து நழுவி ஆற்றில் விழுந்துவிட்டது. ஐயோ, கோடாரி இல்லாமல் நான் எப்படி வேலை செய்வேன்? அதுதான் என்னிடம் இருந்த ஒரே கோடாரி என்று ராம் அழுதுகொண்டே ஆற்றங்கரையில் சோகமாக அமர்ந்து கடவுளை பிரார்த்திக்கத் தொடங்கினான். திடீரென்று ஒரு தேவதை ஆற்றிலிருந்து தோன்றி அவனிடம், ராம், ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? என்று கேட்டது. என் கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது என்று ராம் பதிலளித்தான். கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன் என்று தேவதை கூறி ஆற்றுக்குள் ஆழமாக மறைந்து தன் கையில் ஒரு தங்க கோடாரியுடன் தோன்றியது. இதுதான் உன் கோடாரியா? என்று தேவதை கேட்டது. இல்லை, இது என் கோடாரி அல்ல என்று ராம் பதிலளித்தான். தேவதை மீண்டும் தண்ணீருக்குள் சென்று தன் கையில் ஒரு வெள்ளி கோடாரியுடன் தோன்றியது. இதுதான் உன் கோடாரியா? என்று தேவதை கேட்டது. இல்லை, இது என் கோடாரி அல்ல என்று ராம் மீண்டும் கூறினான். தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் மறைந்து இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு கோடாரியுடன் தோன்றியது. இதுதான் உன் கோடாரியா? என்று தேவதை மீண்டும் கேட்டது. ஆமாம், இதுதான் என் கோடாரி என்று ராம் மகிழ்ச்சியுடன் பதிலளித்து தேவதைக்கு நன்றி கூறினான். தேவதை, ராம், உன் நேர்மையால் நான் மகிழ்ந்தேன். உன் நேர்மைக்கு வெகுமதியாக இந்த 3 கோடாரிகளையும் வைத்துக்கொள் என்றது. ராம் அந்த 3 கோடாரிகளுடன் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினான். அடுத்த நாள் ராம் சந்தைக்குச் சென்று தங்க கோடாரியை விற்று நிறைய பணம் சம்பாதித்தான். நேர்மையான மரவெட்டி இதற்கிடையில் அவனது அண்டை வீடனான கோபால். ராம் ஒரே இரவில் எப்படி பணக்காரன் ஆனான் என்பதை அறிய ஆவலுடன் இருந்தான். ஒரு நாள் ராம் தன் குழந்தைகளிடம் அந்த கதையை கூறுவதை கோபால் ஒட்டு கேட்டான். அடுத்த நாள் கோபால் அதே ஆற்றங்கரைக்கு சென்று வேண்டுமென்றே தன் கோடாரியை ஆற்றில் போட்டுவிட்டு பிரார்த்திக்கத் தொடங்கினான். தேவதை கோபாலிக்கும் தோன்றியது. ஏன் அழுகிறாய் கோபால்? என்று தேவதை கேட்டது. அவன், என் கோடாரியை ஆற்றில் தொலைத்து விட்டேன் என்று பதிலளித்தான். அவன் தன்னுடன் விளையாட முயற்சிக்கிறான் என்பதை தேவதை புரிந்து கொண்டார். தேவதை ஆற்றுக்குள் சென்று ஒரு தங்க கோடாரியை ஏந்தியபடி திரும்பி வந்து, இதுதான் உன் கோடாரியா? என்று கேட்டது. கோபால், ஆமாம், இதுதான் என் கோடாரி என்று பதிலளித்தான். அந்த தேவிக்கு கோபம் வந்தது. அவள், இது உன் கோடாரி இல்லை என்பது எனக்கு தெரியும். அது உனக்கும் தெரியும். உன் நேர்மையின்மையால் இப்போது உனக்கு உன் சொந்த கோடாரி கூட கிடைக்காது என்று கூறிவிட்டு அந்த தேவி மறைந்து விட்டாள். நேர்மையான மரவெட்டி இதனால் கோபால் வெறுங்கையுடன் வீடு திரும்ப வேண்டியிருந்தது. நீதி, எப்போதும் நேர்மையாக இருங்கள். நேர்மைக்கு எப்போதும் வெகுமதி உண்டு. Like, share and subscribe for more videos.